மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பங்குனி மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள்ளார, அதாவது 13/4/2026 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து, ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை பொறுத்து, சூரிய சுக்கிர சனி பகவான்களினுடைய நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் வியாபாரம் எப்படி அமையும், கடன் தொல்லைகள் எல்லாம் முற்றிலுமாக ஒழியுமா ஒழியாதா, எதை செய்யணும் செய்யக்கூடாது, கடவுளே நினைத்தாலும் இதை தடுக்க முடியாது அப்படின்ற வகையில் நடக்க போகும் சம்பவங்கள் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது, பங்குனி மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள்ளார தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் வலுவான நிலையில் இருக்கின்றார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கின்றனர். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சனி பகவானும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் என்று கிரக நிலைகள் வலுவாக இருக்கின்றன. இந்த கிரக நிலைகளை பொறுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பார்க்கும்போது, ஒரு மனுஷனுக்கு தேவையான முக்கியமான விஷயமே இந்த தொழிலும் வியாபாரமும் தான். இதன் மூலமாகத்தான் ஒரு நிலையான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தொழிலும் வியாபாரமும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, யாராலும் அசைக்க முடியாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் இருந்து வந்த போட்டிகளும் பொறாமைகளும் விலகப் போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் அடியோடு விலகி ஓட போகிறாங்க. மிக முக்கியமாக பெரிய அளவிலான முதலீடுகளை செய்யும்போது தொழிலையும் வியாபாரத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகின்றது அப்படின்றது மட்டும் உறுதி. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சக மனிதர்கள், அதாவது வேலை செய்கிற ஆட்கள், அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள், இந்த 2 பேரிடமும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதும் ரொம்ப அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்க போகின்றது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகின்றது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ஒட்டு மொத்தமாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க அப்படின்றது உறுதி. அடுத்ததாக குடும்ப ரீதியாக பார்க்கும்போது, குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலக போகின்றது. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலையும் உண்டாக போகின்றது. உங்களுடைய சொல்படி கேட்டு குடும்பத்தினர் நடக்க போகிறாங்க. தந்தை மற்றும் தாய் வழி உறவுகளால் லாபத்தை பார்க்க போகிறீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் பக்கம் சாதகமான ஒரு நிலை உண்டாக போகின்றது. சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய போகின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். சகோதர சகோதரி வகையிலையும் நன்மைகளை பார்க்க போகிறீங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி இருந்த உறவினர்கள் எல்லாம் உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் ஒன்று சேர போகின்றார்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் விலகி ஒற்றுமையோடு வாழ போகிறீங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. தடைபட்டு போன சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. 35 வயதுக்கு மேலே ஆகிடுச்சு, இன்னமும் திருமணம் நடக்கலையே என்று ஏங்கி கொண்டிருந்த
தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண யோகமும் கைகூடி வரப்போகின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். ஒட்டு மொத்தமாக குடும்ப ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்றது உறுதி. அடுத்ததாக கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குமா, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கடன் தொல்லைகளில் இருந்து விடிவு கிடைக்கப் போகின்றது, ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. அரசாங்க ரீதியாகவோ அல்லது வேறொரு மூன்றாவது நபரின் மூலமாகவோ பண உதவிகள் கிடைத்து கடன் தொல்லைகளை முழுமையாக அடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது இத்தனை நாட்கள், அதாவது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இல்லாத வகையில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகின்றது. நோய்களில் இருந்து விடுபட்டு வெளியே வரப்போகிறீங்க. ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். மற்றபடி பெரிய உடல்நல பாதிப்புகள் எல்லாம் வர வாய்ப்புகளே இல்லை. வண்டி வாகனங்களில் செல்லும்போது தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இரவு நேர பயணங்களில் அதீத கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது கூட நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், கடவுளே நினைத்தாலும் இது நடந்தே தீரும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. உங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து நீங்கள் செய்த பாப புண்ணியங்களை வைத்து நல்லது செய்திருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பெரும் முன்னேற்றத்தையும் ராஜபோக செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையையும் வாழ்வீங்க. அதே சில தீமைகளை கெட்டதுகளை செய்திருந்தீங்கன்னா நிச்சயம் கடவுளே நினைத்தாலும் தடுக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும் அப்படின்றதும் உறுதி. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலை உண்டாக போகின்றது. அது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான அற்புத வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. உங்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து நல்லது கெட்டது நடக்கப் போகின்றது. இப்படி பல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் இதன் மூலமாக நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட பேசும்போது, குறிப்பாக பெண்கள் கிட்ட பேசும்போது உங்களுடைய பேச்சும் செயலும் கண்ணியமாக இல்லை அப்படின்னா பெரும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம், 100% வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்தீங்கன்னா செல்வ செழிப்பான ராஜயோக சுகபோக ஒரு வாழ்வை உங்களால் நிச்சயமாக அமைத்து கொள்ள முடியும் அப்படின்றது 100% உறுதி என்று தான் சொல்ல வேண்டும்.